வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 22. தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு விட்டதாகத்தான் மங்களாவுக்கு தோன்றியது. எதிர்பாராத சமயம் வந்து சேர்ந்த சம்பள உயர்வை எண்ணி மிகவும் மகிழ்ந்து போனாள். முன்னைவிட வேலையில் உற்சாகமும் ஊக்கமும் ஏற்பட்டன. வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு ஊழியருக்கும் மன நிறைவு வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை அனுபவத்திலே அவள் புரிந்து கொண்டாள். அவள் செய்து வந்த வேலை முன்னைவிட அவளுக்கு இப்போது மிக்க திருப்தியாக இருந்தது. காலில் தைத்த முள்ளாக சதா உறுத்தி கொண்டிருந்த உதவி மேனேஜர் நந்தகோபாலை பெங்களூர் அலுவலகத்திற்கு மாற்றியாகிவிட்டது என்ற செய்தியை கேட்டபோது அவள் மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். அந்த அலுவலகத்திற்கு உதவி மேனேஜர் என்று இன்னொரு ஆள் மேற்பார்வைக்கு தேவையில்லை என்பதை காசிநாத் அழுத்தமாக தலைமை அலுவலகத்திற்கு எழுதி அறிவித்ததன் விளைவுதான் அந்த மாற்றலாகும். வழக்கம் போல அலுவலகத்திலிருந்து வெளியேறப் போகும் உதவி மேனேஜருக்கு ஊழியர்கள் அனைவரும் கூடி ஒரு பிரிவு உபச்சார கூட்டம் நடத்தி தேநீர் வழங்கினர். தன் பங்கிற்கு 5 ரூபாய்கள் தான் கொடுத்து உதவ வேண்டும் என்ற போதிலும் மங்களா தாராளமாக 10 ரூபாய்களை அந்த தேநீர் விருந்துக்கு கொடுத்து உதவினாள். அலுவலகத்தை பிடித்த பீடை ஒழியிட்டும் என்று உள்ளூரை ஏற்பட்டதொரு ஆதங்கம்தான் அதற்கு காரணம். வேலை முடிந்ததும் முன்பெல்லாம் வீட்டிற்கு திரும்பும்போது பாதி வழியிலே அவள் மனதை கவலை குடைய தொடங்கிவிடும். தலைவலி என்று காலை படுத்த மண்ணி எழுந்திருந்து சமைத்தாலோ இல்லையோ வீட்டிற்குள் நுழைந்ததும் கரண்டியை பிடிக்க நேருமோ என்று கசந்து கொண்டுதான் வருவாள். இப்போது நிம்மதியாக ஹாஸ்டலுக்குள் நுழைந்து நேரே சாப்பாட்டறை மேஜேறிய சென்று உட்கார்ந்து கொள்ள முடிந்தது. அவளை கண்டதும் சமையல் அறையில் வேலை பார்க்கும் பணிப்பெண் சிரித்த முகத்துடன் விரைவாக வந்து கோப்பையில் சூடான காஃபியும் கூட குறிப்பதற்கு ஒரு சிறு பீங்கான் தட்டில் பக்கவடாமம் எடுத்து கொண்டு வந்து எத்தனை அன்புடன் உபசரித்தாள். காசுக்கு கிடைத்த பணிவிடை என்றாலும் மகிழ்ச்சியுடன் கனிவுடன் சுறுசுறுப்பாக அந்த பணிப்பெண்கள் ஆசல்வாசிகளை மிகவும் நன்றாகவே கவனித்து கொண்டனர். காஃபியை குடித்துவிட்டு மெல்ல எழுந்து தன் அறைக்குள் சென்று துவாலை, சோப்பு பெட்டி, மாற்றுடையுடன் குளியல் அறைக்கு விரைவாள். நாள் முழுவதும் நினைத்த சமயம் குளிக்க வெந்நீர் வசதி கிடைத்தது. குளியலறை தேய்த்து கழுவிய போதும் பளிச்சென்று சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. வெயில் நாட்களில் சில்லென்று குளிர்ந்த நீரில்தான் குளிக்க அவளுக்கு பிடிக்கும். இன்னமா குளிச்சு முடியலை என்று அதட்டி கூப்பிட இங்கே மண்ணி கிடையாது. பூத்துகளாக நீர் வேணியை தழுவ மனங்குளிர மட்டும் நிதானமாக குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு கீழே வருவாள். பேட்மிண்டன், டெனிகாட் போன்ற விளையாட்டுகளில் பயிற்சி பெற தோட்டத்திலே அவைகளுக்கான முற்றங்கள் இருந்தன. வேலையிலிருந்து திரும்பியதும் சில பெண்கள் அம்முற்றங்களில் பந்து விளையாடி கொண்டிருப்பதுண்டு. சுற்றுச்சுவர் அருகே ஓங்கி உயரமாக வளர்ந்துள்ள மரத்திரளில் புல் தரை மீது உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் அவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பாள். மஞ்சள் வெயில் மங்கி இருட்டு தொடங்கியதும் தோட்டத்து நடுவே ஒரு கம்பத்தின் மீது பெரிய முட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் மின் விளக்கு பளிச்சென்று எரிய தொடங்கும். உடனே விளையாட்டை நிறுத்திவிட்டு பெண்கள் அவரவர் அறைக்கு கிளம்பி விடுவார்கள். 7 மணி அளவிலே சாப்பாட்டறையில் சிரிப்பும் பேச்சுமாக சுட சுட தட்டுகளில் பரிமாறப்படும் உணவு வகைகளை அவர்கள் ஒரு கை பார்க்க தொடங்குவார்கள். பின்னர் டெலிவிஷன் பார்க்க விரும்புகிறவர்கள் பொது ஹாலுக்கு சென்று விடுவார்கள். ஓய்வாக இருக்க பிரியப்படுகிறவர்கள் தங்கள் அறைகளுக்கு போய்விடுவார்கள். நிலா நாட்கள் தோட்டத்து புல்தரை மீது கும்பல் கும்பலாக பெண்கள் அமர்ந்து கொண்டு வெகு நேரம் பேசி கொண்டிருப்பதும் உண்டு. மொத்தத்தில் கட்டுப்பாடும் அதே சமயம் கலகலப்புமாக இருந்த அந்த ஹாஸ்டலின் வாழ்க்கை மங்களாவுக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. தன்னால் சுதந்திரமாய் வாழ முடியும் என்றதொரு தன்னம்பிக்கையும் அது தந்தது உண்மை. ஹாஸ்டல் தோட்டத்திலே நிழல் கொடுக்க பல மரங்கள் இருந்தன. வந்த முதல் நாளே அவள் கவனித்து விட்டிருந்தாள். சுவரோரமாக அடுத்தடுத்து 2 பெரிய மகிழ மரங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. காலை வேளையில் அவைகளின் அடியில் பாயுரித்தாற் போல கொட்டி கிடக்கும் பூக்களை ஹாஸ்டல் வாசிகள் யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. தினசரி விடியற்காலை எழுந்து பல் விளக்கி முகம் கழுவியதும் முதல் வேளையாக அவள் கீழே இறங்கி வந்து தோட்டத்திற்குள் சென்று ஒரு சிறு பிளாஸ்டிக் கூடை நிறைய அந்த பூக்களை வாரி சேர்த்து எடுத்துக்கொண்டு வருவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். பொறுமையாக அந்த சிறு பூக்களை கோர்த்து
ஆபீஸிற்கு போகும் முன் தன் கூந்தலிலே அணிந்து கொண்டு போக தலைப்பட்டாள். முதல் தடவை ஹாஸ்டலிலிருந்து அவள் தலை நிறைய அந்த பூச்சரத்தை சூட்டி கொண்டு வேலைக்கு சென்றிருந்த போது நிகழ்ந்த அந்த சிறு சம்பவம் ஏனோ அவள் மனத்தில் பல இன்ப கனவுகளை தூண்டிவிட்டு ஒரு பெரிய கற்பனை கோட்டையே எழுப்பிவிட்டிருந்தது. அதை நினைத்த போதெல்லாம் அவள் மேனி சிலிர்த்து போனாள். மனதிலே மகிழ்ச்சி பொங்க குமிழிட்டது. அப்படியென்றால் அவள் மேலே சிந்திக்க தோன்றாது வெகு நேரம் தன்னை மறந்து ஒரு இன்ப நிலையிலேயே அவள் தன் எண்ணங்களுடன் அடிக்கடி உறைந்து போவதும் ஒரு வழக்கமாக்கி விட்டிருந்தது. அந்த சம்பவம் மிக சாதாரணமானதுதான். ஆனால் அது நின்று விரிந்த அவளது கற்பனையோ மிக மிக பெரியதாகி கொண்டே போயிற்று. காசிநாத்தின் அழைப்புக்கு பணிந்து அவன் கேட்ட ஃபைல்களை தேடி எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் அன்று அவள் நுழைந்தாள். தனது உதவியால் அவள் இப்பொழுது சுகமாக வாழ்கிறாள் என்ற முகாந்திரத்தை கொண்டு அவன் அலுவலகத்தில் அவளிடம் நெருக்கமாக பழகவோ பேசவோ முற்பட்டதே இல்லை. எப்பொழுதும் போல் அதிகார வரம்பை விட்டு இமையும் நகராது அதே கண்டிப்பும் கராருமாக நடந்து கொண்டான். மங்களாவுக்கு அவனது நடத்தை மிகவும் பிடித்திருந்தது. அதே சமயம் ஹாஸ்டல் தோட்டத்திலே அவளை நிமிர்ந்து ஊன்றி பார்த்து கனியுடன் சிரித்த அந்த சிரிப்பை மறுபடியும் கேட்க மாட்டோமா என்ற ஏக்கம் என்னவோ மனத்தை அரித்து கொண்டு தான் இருந்தது. அவளும் தனக்கு அவன் உதவி செய்தான், ஹாஸ்டலில் வந்து பார்த்து பேசிவிட்டு போனான் என்கிற காரணங்களை வைத்துக்கொண்டு அவனிடம் மிக நெருக்கமாக பேசி பழக முற்படவில்லை. எப்பொழுதும் போல மிகவும் பணிவும் மரியாதையுமாகவே நடந்து கொண்டாள். ஃபைல்களை வாங்கி புரட்டியவன் திடீரென்று வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். மங்களா திடுக்கிட்டு போனாள். என்ன தவறு நேர்ந்து விட்டது? ஏன் அப்படி பார்க்கிறார்? குழம்பி போனாள். பார்க்க வேண்டிய பகுதிகளை விரைவில் படித்து முடித்து கையெழுத்திட்டு அவளிடம் கொடுத்துவிட்டு தொலைபேசியில் யாரையோ அழைத்து பேசத் தொடங்கினான். மங்களா ஃபைல்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மிஸ் மங்களா, கொஞ்சம் நில்லுங்கள். திகைப்புடன் திரும்பினாள். தொலைபேசியை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு எழுந்து வந்தான் அவன். மென்மையாக பாதம் பதிய அறைக்குள் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாரசீக கம்பளத்தின் மேல் சுருண்டு கிடந்த பூச்சரத்தை குனிந்து கையில் எடுத்தான். இந்த வாசனை எங்கே இருந்து வருதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ புரியறது. உங்கள் தலையிலிருந்து இந்த பூச்சரம் நழுவி கீழே விழுந்து விட்டுருக்கு. மகிழம்பு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வசிக்கிற வீட்டு தோட்டத்திலே கூட ஒரு சின்ன மரம் இருக்கு. ஆனால் அது இன்னமும் பூக்க ஆரம்பிக்கலை. சொல்லிக்கொண்டே தன் இரு உள்ளங்கைகளுக்குள்ளே அடங்கிய மலர்ச்சரத்தை முகத்தெருக்கே வைத்து மெல்ல முகர்ந்து வாசனையை அனுபவித்தான். தன் அருகே நெருங்கி நின்றபடி தன் கூந்தலில் சூட்டியிருக்கும் மலரை முகர்ந்து பார்ப்பது போன்ற உணர்வில் திகைத்து போய் முகம் சிவக்க அவனை பிரமிப்புடன் பார்த்தாள் அவள். இந்த பூவுக்கு தனிப்பட்ட விசேஷம் உண்டு தெரியுமா? இது வாட வாட வாசனை அதிகரித்து கொண்டே போகும். மற்ற மலர்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு. சொல்லிக்கொண்டே அருகில் வந்து அந்த சரத்தை அவள் கரத்தில் மெல்ல வைத்தான். தேங்க்யூ சார். எச்சிலை விழுங்கி கொண்டு வெளியே வந்தாள் மங்களா. அவன் கைப்பட்ட அந்த மலர்ச்சரத்தை பத்திரமாக மேஜை இழுப்பறைக்குள் வைத்துவிட்டு வேலையை கவனிக்க முயன்றாள். ஆனால் மனம் வேலையில் ஓடினால்தானே. அவள் தலையில் சூட்டி கொண்டிருந்த அந்த மலரை மிகவும் சகஜமாக எடுத்து முகர்ந்து பார்த்தாரே. வாட வாட வாசனை அதிகம் என்று அவளிடம் ஏன் சொல்ல வேண்டும்? ஹாஸ்டலுக்கு வந்ததும் முதல் வேலையாக அந்த மலர்ச்சரத்தை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிற்குள் போட்டு மூடி பத்திரமாக அலமாரியில் வைத்தாள். ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் அந்த டப்பாவை திறந்து காய்ந்து கொண்டிருந்த அந்த மலர்ச்சரத்தை கையால் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். உண்மைதான், அவர் சொன்னது போல காய காய அந்த மலர்களுக்கு வாசனை அதிகரித்து கொண்டே வருகிறதே. எனக்கு மகிழம்பூவின் மனம் ரொம்ப பிடிக்கும் என்றாரே, அதற்கு என்ன அர்த்தம்? நினைத்து கற்பனையில் மிதந்தாள். தினசரி அவள் மகிழம் பூச்சரத்தை சூட்டி கொண்டுதான் ஆபீஸிற்கு போனாள். அவன் அறையிலிருந்து அழைப்பு வந்தால் உடனே அதை எடுத்து மேஜை இழுப்பறைக்குள் வைத்து மூடிவிட்டு தான் அவனை காண சென்றாள். தன்னை மகிழ்விக்க அவள் அந்த மலர்களை தினமும் அணிந்து கொண்டு வருகிறாள் என்று அவர் தவறாக எண்ணிக்கொண்டு விட்டாள் என்ற அச்சம். மாதத்திற்கு ஒரு முறை முன்னறிவிப்பு கொடுத்துவிட்டு தங்கள் பெண் உறவினர் அல்லது தோழிகளை ஹாஸ்டல்வாசிகள்
விருந்தினராக ஹாஸ்டலுக்கு சாப்பிட அழைக்கலாம் என்ற ஒரு உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு தனி கட்டணம் செலுத்த வேண்டும். லதா அவளுக்கு மிகவும் அன்பான தோழி. எத்தனையோ முறைகள் அவள் வீட்டில் மங்களா சாப்பிட்டு இருக்கிறாள், தங்கியிருக்கிறாள். ஆனால் அண்ணாவுடன் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாளாவது தன் வீட்டிற்கு கூப்பிட முடியவில்லை. லதாவை கண்டால் மன்னி அனுஷ்யாவுக்கு பிடிக்காது. ஏதாவது மனம் நோக பேசிவிடுவாள் என்ற பயம். ஆனாலும் தோழி அழைத்து தன் அண்ணன் வீட்டில் ஒரு வாய் காப்பி கூட கொடுக்க தனக்கு உரிமை இல்லையே என்ற பெரியதொரு ஏக்கம் இருந்தது. ஹாஸ்டலுக்கு வந்த ஒரு மாதத்திற்கு மேலாகி விட்டதால் தனது உரிமையை உபயோகிக்க கருதி அந்த ஞாயிற்றுக்கிழமை லதாவை தன்னுடன் சாப்பிட ஹாஸ்டலுக்கு தன் விருந்தாளியாக மங்களா அழைத்திருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்பொழுதும் பகல் சாப்பாடு சம்பிரதாயமாக இருக்கும். அன்று இனிப்புக்கு ஜிலேபி செய்திருந்தார்கள். சாப்பிட்டதும் தோழிகள் இருவரும் அறைக்குள்ளே அடைந்திருக்க மனமின்றி ஒரு சிறு பாயை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் விரைந்தனர். சுவரோரமாக இருந்த அந்த பெரிய மகிழ மரத்தின் நிழலில் பாயை விரித்து போட்டு தோழியை உட்காரச் சொல்லி உபசரித்தாள் மங்களா. அட, உங்கள் ஹாஸ்டலில் மகிழ மரங்கள் இருக்கே, நிறைய பூத்திருக்கே. லதா ஆச்சரியப்பட்டாள். உனக்கு கூட தலைக்கு வச்சுக்க கூத்தி வச்சிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துட்டு போ. உன்கிட்டே ரொம்ப பேசணும். அதுக்காகவே உன்னை இன்னைக்கு சாப்பிட கூப்பிட்டேன். சிரித்து கொண்டே மங்களா தோழியின் அருகில் பாயின் மீது உட்கார்ந்து கொண்டாள். என்ன இருந்தாலும் லதா அவளை விட கெட்டிக்காரி, புத்திசாலி, ஊகம் அதிகம் உடையவள். அந்த மகிழ்வு சங்கதியை அவளிடம் சொன்னால் கட்டாயம் விளக்கம் கொடுப்பாள். பற்பல சிந்தனைகளுடன் தோழியின் முகத்தை பார்த்தாள். உன்கிட்ட ஒரு முக்கிய சங்கதியை பற்றி பேசத்தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். நிமிர்ந்து உட்கார்ந்தாள் லதா. என்ன என்று மங்களா கேட்கும் முன் லதா அவளது கரங்களை ஆவலுடன் பற்றி கொண்டாள். இத்தனை நாள் உன்னிடம் சொல்லாமல் மறைச்சி வச்சதுக்கு நீ கோபிச்சிக்க கூடாது. நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். மிக எளிய முறையில் வடபழனியில் எங்கள் கல்யாணம் அடுத்த வாரம் புதன்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிர்ச்சி அடையாதே, காதல் கல்யாணம்தான். அவர் என்னை மிகவும் விரும்பி கேட்டார். நானும் அவரை விரும்புகிறேன். சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டேன். அம்மாவும் சம்மதம் தந்து விட்டாள். நீ கட்டாயம் என் கல்யாணத்துக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு வந்து சேர வேண்டியது சொல்லிவிட்டேன். கல்யாணமான பின் சில தினங்களில் நாங்கள் பம்பாய்க்கு புறப்படவிருக்கிறோம். இனி எனக்கு அங்கேதான் வாசம். திடுகிட்டு போன மகளா எழுந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள். லதாவுக்கு கல்யாணமா? காதல் கல்யாணமா? இருந்த ஒரு சிநேகிதியும் அவளை விட்டு கணவனுடன் பம்பாய் போய்விடப் போகிறாள். அவள் தனியாக. ஐயோ, நினைத்து பார்க்கவே முடியாத தனிமையில். என்ன பதிலை காணோம்? லதா வெடுக்கென்று தோழியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். மனம் நிறைந்த பாராட்டுதல்கள். மங்களா திணறியபடி அவள் கரங்களை குலுக்கினாள். அசடு, ஏன் அழற? பம்பாய்க்கு தானே போக போகிறேன். வெளிநாட்டுக்கு போய் குடியேறிவிட போறாப்புல கவலைப்படுறையே. பம்பாய் அப்படி தொலை தூரத்தில் இருக்கு. என் கணவருக்கு இருக்கும் வசதியை நான் நினைச்சால் பறந்து வந்து உன்னை பார்த்துவிட்டு போக முடியும். எப்போவும் போல டெலிஃபோனில் அடிக்கடி பேசுவேன். மங்களா, நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சு என்னை வாழ்த்தி பாராட்டு. எங்கே கொஞ்சம் சிரி பார்க்கலாம் என்றாள் லதா உற்சாகத்துடன். கண்களில் நீர் பனித்திட துயரம் நெஞ்சை அடைக்க தோழியை பார்த்து முறவளித்தாள் மங்களா.